நான் உங்கள் தோழி மதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக வந்து லைனிங்கையும் ப்ளவுஸ் பிட்டையும் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு போட்டாச்சு. இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த பேக்கு ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பேக் வந்து நான் உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, பா ஷேப்லாம் வந்து அப்படியே உல்ட்டாவாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம இந்த பேக் டாட்லாம் என்னென்ன பிடிக்கணுமோ பேக் டாட்டு, அப்புறம் வந்து இந்த லாஸ்ட்டு இது மடித்து தைக்கிறது, இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ ப்ராப்பராக பண்ணி பேக்கை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா. அதே போல் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து எப்படி டாட்லாம் பிடிக்கணுமோ அதெல்லாம் பிடிச்சி பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். சைடெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இதை ஜாயின் பண்ணுறது பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பெரிய விஷயந்தான். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ்க்கும் நார்மலாக நம்ம சிங்கிளாக தைக்கிறதுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பிக்னஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட்டு வந்து இதை மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி டாட் பிடிச்சு பட்டிலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். வந்து நான் ப்ளவுஸ் மெத்தட் எப்படி போட்டிருந்தேனோ அதே போல் தான் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நான் இன்வெசிபிளாக போட்டிருக்கேன் பட்டி. இந்த மெத்தடை நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக இன்வெசிபிளாக எப்படி நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தென் இப்போ வந்து எப்படி ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதை போல் லைனிங் கிளாத் எடுத்துக்குங்க. லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்பவுமே இந்த ப்ளவுஸ்க்கு வந்து சைட் பீஸ் கொடுக்கறது வந்து க்ராஸாக தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ க்ராஸ்னால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது வந்து இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இது க்ராஸு. அதனால இந்த க்ராஸை எடுத்துக்கலாம். எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு சின்ன சின்ன பீஸையும் வந்து அப்படியே எடுத்து வச்சுருங்க. நமக்கு கண்டிப்பாக எதுக்காவது யூஸ் ஆகும். இதெல்லாம் கூட நமக்கு யூஸ் ஆகும். இங்கேருந்து கூட நம்ம க்ராஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து துணி எனக்கு நிறைய இருக்குது அப்படின்றதுனால நான் இதுலேயே வந்து நான் பீஸ் எடுக்கிறேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கேல் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பிக்னஸ்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இது ஒரு 20 ருபீஸ் தான் இருக்கும், 20 or 30 தான் இருக்கும். வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஸ்கேல் சைஸ்க்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா துணி இருக்குல்ல. அடுத்து இந்த துணி வந்து நமக்கு இந்த ப்ளவுஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் போதுமான லெவலுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. பாருங்கள், ரொம்ப இல்லாமல் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு இல்லை ஒரு 2 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கிற லெவலுக்கு. ஏன்னா நமக்கு துணி நிறைய இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம். அப்படி துணி நமக்கு நிறைய இல்லை அப்படின்னிங்கன்னா வந்து ஸ்கேல் சைஸுக்கே கூட எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு இதில் தாராளமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த பீஸ் வந்து நமக்கு போதும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம அட்டாச் பண்ணணும். இது நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இந்த பீஸ் நமக்கு தனியாக வேணும்ல, 2 சைடுக்கும் வேணும்ல. ஃப்ரண்ட்டுக்கு கொக்கி சைடுக்கும் ஹூக் சைடுக்கும் வேணும். இப்படி எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் வேண்டாம், எடுத்துடலாம். மாட்டிக்கிச்சு. ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த பீஸ் வந்து போதுமான. எப்பவுமே இது மாதிரி க்ராஸாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கணும். இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கணும். பா ஷேப்க்கெலாம் வந்து நம்ம நேராகவே கொடுத்துக்கலாம். ஆனால் ரவுண்ட் ஷேப் அப்படின்னும் போது நம்ம இப்படி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இதுவே நேர் பீஸ் போட்டோன்னா அதுக்கு வந்து இப்படி டாட் பிடிக்கிற மாதிரிலாம் வரும். நம்ம இதுவே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிடுறோம். கரெக்டாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில், ரொம்ப ஓரமாக அடிக்க வேண்டாம், 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம இது பண்ணணும். ஏற்கனவே நான் பாட்டாக வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னே போட்டிருப்பேன். ஒரு சில விஷயங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கும் நார்மல் ப்ளவுஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான்.
இத மாதிரி எடுத்துக்குங்க சரிங்களா. எடுத்துட்டு இந்த லெவலுக்கு போதும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. மேல 2 கிளாத்க்கும் ஒண்ணா சேர்ற மாதிரி ஒரு தையலும் போட்டுக்குங்க. இப்படி அடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்குல்ல, அந்த சைடு பிளவுஸ்க்கும் நாம பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்கு இல்லையா, ஐ சைடுக்கும் நம்ம இதே மாதிரி நம்ம தைச்சுக்கணும். இப்போ தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த சைடு பிளவுஸ்க்கும் இத மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு ஷோல்டர் சைடு இருக்குல்ல, ஷோல்டர் சைடு மட்டும் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது நான் லைனிங் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால நான் அதை கட் பண்ணுறேன், நீங்கள் கட் பண்ணிக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த துணி மட்டும் சொல்கிறேன். நம்ம இந்த சைட் பீஸ் வச்சு தைச்சிருக்கோம்ல க்ராஸு, இதை வந்து இந்த ஈக்குவலுக்கு கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஷோல்டருக்கும் இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இங்கே கட் பண்ணிக்காதீங்க, இந்த லாஸ்ட் சைடு கட் பண்ணாதீங்க, ஷோல்டர் சைடு மட்டும் கட் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் இந்த சைடும் லெவல் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான், லெவல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்படி சரியான சைடில், அதாவது பேக் சைடு துணி எடுத்துக்கோங்க. நம்ம லைனிங் போட்டு தச்சு வச்சது எல்லாமே டாட் எல்லாம் பிடிச்சி ப்ராப்பராக பேக் சைடுக்கு என்னென்னலாம் ஸ்டிச் பண்ணணுமோ அதை பிரகாரம் ஸ்டிச் பண்ணி வச்சது. இப்போ ஷோல்டர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குது தெரியுமா உங்களுக்கு, அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுருக்கோம், க்ராஸ் பீஸ் வச்சுருக்கோம், இதில் இருந்து இது வரைக்கும் இருக்குது சரிங்களா. இதில் இருந்து இதில் வந்து த்ரெட் போட்டிருக்கோம், இவ்வளோ தூரத்துக்கு தான் நமக்கு வந்து துணி இருக்குது. பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன்லாம் கொடுத்தாச்சு. லேஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் வந்து லேஸ் கொடுக்குறதா இருந்தோம் அப்படின்னா லேஸ் கொடுத்த பிறகு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லை ஃப்ரண்ட் சைடும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிட்டு கூட நம்ம லேஸ் கொடுத்துக்கலாம், அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ ஷோல்டர் மட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இப்படி வச்சாச்சு, கரெக்ட் பக்கம் வச்சாச்சு, அதாவது இதுவும் கரெக்டாக இருக்குது இதுவும் கரெக்டாக இருக்குது. தைச்சி போட்டால் எந்த சைடு இருக்குமோ அந்த சைடு மட்டும் இருக்குது. இதை இப்படி வச்சுட்டு இப்படியே திருப்பி போட்டுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சைடு மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஐடியா, இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி இப்படியே வச்சு பண்ணலாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல. கரெக்டாக இந்த இது தையல் போட்டோம் தெரியுமா, இந்த துணிக்கு கரெக்டாக இந்த இடத்துல பேக் சைடு துணியை வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இதை அப்படியே இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அழகாக மடிஞ்சிரும். மடிஞ்சதும் நம்ம வந்து எந்த லெவலுக்கு விட்டு வச்சுருந்தோமோ அந்த லெவலுக்கு, இதாவது இங்கே நம்ம எவ்வளோ விட்டுருப்போம், 1/4 இன்ச் விட்டுருப்போமா, அந்த 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கணும். இது வந்து இப்படியே வச்சு தைக்கும் போதே வச்சு கூட நம்ம பண்ணலாம், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வச்சு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெரிஞ்சாதான், அதாவது ஃபிங்கர் டிப்ஸில் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்றதா என்னோட ஆசை. அதனால் நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சுக்கோங்க. தையல் போட்டாச்சு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சிங்கும் நம்ம போட்டுடலாம். ஷோல்டருக்கு எப்பவுமே 2 தையல் போடணும். ஒரு சைடு மட்டும் நான் பண்ணி காட்டுறேன், 2 சைடுமே போட்டு அப்படியேவும் ஈஸியாக தையல்லாம் போடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்படி திருப்பலாம். திருப்பும் போது இப்படி வரும், தெரியுதுங்களா. இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு, இப்படி வரும். இப்படி வர்றத இந்த ஷோல்டரை இப்படி பிடிச்சி லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவல் வந்துடும். வந்துருச்சு பார்த்தீங்களா, அழகாக மடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்படி தான் நம்ம பண்ணணும். இதே மாதிரி அந்த சைடும் இப்போ நான் எந்த மெத்தடில் சொன்னேனோ அதே மெத்தடில் இந்த ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். திரும்ப பாருங்க,
இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த சைடு தான் தைக்கணும் அப்படின்றது தெரியும். அவ்வளோதான். அதுக்காக தான் இதை நான் சொன்னேன். மாற்றி தைச்சிட்டு நீங்கள் பிரிச்செல்லாம் அடிக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். இதை இப்படி வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஈக்குவலாக மடிஞ்சிரும். மடிஞ்ச பிறகு வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இப்போ செகண்ட் சைடும் நமக்கு அழகாக எடுத்துட்டோம். ஏன் இப்படி ஜாயின் பண்ண சொன்னேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன் இப்படி தான் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து பேக் சைடு வந்து அப்படியே திருப்பி அடிச்சிட்டோம். திருப்பி அடிக்காமல் இருந்தோன்னா, அதாவது நம்ம உல்ட்டாவாக அடிக்காமல் ஃபுல்லாக ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரண்ட்டுக்கு வச்ச பீஸ் மாதிரியே பேக் சைடுக்கும் வச்சு தைச்சோன்னா அப்போ நமக்கு இது வந்து ஈக்குவலாக மடிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நம்ம இது வந்து பேக் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு சைடு வந்து நம்ம இதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம இது கொடுக்க வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஈக்குவல் சைடு இல்லாமல் இது இப்படி இது இப்படின்றலாம் இருக்கும். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும் தைக்கும் போது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கை சைடு தைப்போம் தெரியுமா, அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து கழுத்து பகுதி. இது வந்து கை இன்னும் ஜாயின் பண்ணலை, ஜாயின் பண்ணுவோம்ல. ஜாயின் பண்ணுறது அந்த சைடு வச்சு இந்த மடிப்பு இப்படியே இருக்கட்டும். இந்த கிராஸ் பீஸ் வச்சோம்ல, இந்த பீஸ் அப்படியே இருக்கட்டும். இதை வந்து இப்படி வச்சு இது மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு, அதே 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு கைடு அளவுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே எடுக்காதீங்க, ஈக்குவலாக எடுக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் கைடு அளவே எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் கைடு அளவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் வேண்டாம். இதை அப்படியே வச்சு தைச்சிட்டு இங்கே வந்து இந்த பீஸ் இருக்குது தெரியுமா, இதில் வந்து இந்த பீஸோட அளவு இது வரைக்கும் தெரியுதுங்களா? இந்த பீஸோட அளவு இது வரைக்கும். இந்த இதில் வந்து டச் ஆகிற மாதிரி சேம் 1/4 இன்ச்சு கேப்புக்கு லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எப்படி லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டே வரக்கூடாது. லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வராமல் அதே 1/4 இன்ச்சு கேப்புக்கு அப்படியே வச்சு திருப்பி இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். சரி பண்ணி எடுத்துட்டு வாங்க. துணி வந்து ஆட்டோமேட்டிக்காக மடியாது, நம்ம தான் இப்படி கீறி விட்டோம்னா அது மடிஞ்சிடும். அதே 1/4 இன்ச்சு கேப்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட் வந்து இந்த பிசுரை வந்து இப்படி மடிச்சுக்குங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்படி மடிச்சிட்டிங்கன்னா இது உள்ளார போயிடும் எண்டுக்கு. இப்போ நம்ம தைக்கிறது வந்து கொக்கி சைடு வந்து தைச்சிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அதே போல் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். எப்பயுமே தைக்கும் போது ப்ளவுஸை வந்து கீழே விடாதீங்க, மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா கீழே விட்டிங்கன்னா அதோட வெயிட்டுக்கு வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே லூஸ் கொடுத்துட ஆரம்பிச்சிடும், அளவு வந்து தப்பாயிடும். பார்த்தீங்களா என்ன அழகாக நேர்த்தியாக இருக்குது கழுத்து? பார்த்துக்குங்க. இப்போ இதே சைடு நான் ஃப்ரண்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். எப்படின்னா இது தைச்சாச்சு. இப்போ பாருங்கள் அழகாக இருக்கா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தையல் வந்து 1/4 இன்ச்சுக்கு இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து இது மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இருந்து கை சைடில் இருந்து சேம் 1/4 இன்ச்சு சைடு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்தி இங்கே நிறுத்திடணும். லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வராமல் இங்கே நிறுத்தி இங்கே இருந்து 1/4 இன்ச்சுக்கு நம்ம இந்த துணி வந்து மடிகிறா போல் தையல் இந்த துணிலையும் விழறா போல் எடுத்துட்டு அப்படியே வந்து எண்டில் விட்டுட்டோன்னா சூப்பர் ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான். பார்த்துக்குங்க. எதுக்காக இருந்தாலும் நம்ம இதை மாதிரி தைக்கலாம். இன்னொரு சிலர் வந்து எம்மிங் பண்ணலாம். அதுவும் நம்ம இருக்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது
பிசுறு வந்து தெரியாமல் அடிச்சிருக்கேன். இதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். அதே போல் இந்த பட்டி தைக்கிற மெத்தட் ரொம்ப 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 ஈஸியானது. அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சைட் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். சேம் தான், 1/4 இன்ச் எடுத்துக்குங்க. உங்களுக்கு புரியாட்டி அப்படியே நிறுத்தி கூட பாருங்கள் வீடியோவை, இல்லை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட இல்லாட்டி ஓப்பன் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தைக்கும் போது எப்படி தைக்கிறேன்னு நீங்கள் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணும் போது கண்டிப்பாக ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். இது வந்து ரொம்ப நீட்டிட்டு இல்லாமல் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த துணி இருந்தால் போதும். கிராஸு சரி பண்ணி தைங்க. அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் வந்து அழகாக ஃபிட்டாக நிற்கும், நேராக இருக்கும். ஏன்னா நம்ம இதை வந்து தைச்சது பேக் சைட் திருப்பி போட்டிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பு, பா ஷேப் இதை மாதிரிலாம் தைக்கும் போது அப்படியே இதை வந்து லைனிங்கை திருப்பி போட்டுட்டு லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரை வந்து இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிடணும், சரிங்களா? இந்த அந்த கொக்கி பட்டி, ஹை பட்டியெல்லாம் தைச்சிடணும், பட்டி தைச்சிடணும். இந்த ஃப்ரண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன அடையாளம்லாம் எடுத்து தைக்கணுமோ அதெல்லாம் தைச்சிட்டு, பேக் சைடுக்கு என்னென்னலாம் அடையாளம் எடுக்கணுமோ அதையும் எடுத்து தைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு கையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மடித்து தைச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடெலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ் வாசனை சேனலில் அனைத்து வீடியோவுமே வந்து ஒரு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை பற்றி தான் இருக்குது. பிரபஞ்சம் விதியாக இருக்கட்டும், டெய்லரிங்காக இருக்கட்டும், ஒரு சோஷியல் இன்ஃபர்மேஷனாக ஆகட்டும், என்னால் எந்த லெவலுக்கு நல்ல மெசேஜாக கொடுக்க முடியுமோ அந்த மெசேஜை தான் நான் கொடுக்குறேன். டெய்லரிங் ஃபாலோ பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக அந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களால் நல்ல நிலைமைக்கு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் நான் கேட்குறது என்னங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.